Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான கிறிஸ்பியான தட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எத்தனை நாள் வச்சுருந்தாலும் அந்த கிறிஸ்பினஸ் மாறவே மாறாது. அந்தளவுக்கு ரொம்பவும் கிறிஸ்பியாக இருக்கும். எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஸோ கிறிஸ்பியாக சாப்பிட்றவங்க இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்காக 1/2 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் குறைவாக பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். இது மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்ச பிறகு ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அரைப்படாத ஏதாவது 1-2 இருந்தால் கூட நமக்கு ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இதுக்காக 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். தலை குவிச்சு தான் எடுத்துருக்கேன். இந்தளவு அரிசி மாவுக்கு நம்ம எடுத்துருக்க பொட்டுக்கடலை கரெக்டாக இருக்கும். அதுக்கு அதிகமாக எடுக்க வேண்டாம். இப்போ இதை நம்ம சிம்மில் வச்சு நல்ல ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க. இது நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா நல்ல உதிரியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது. அதாவது கோலப்பொடி போல் இருக்கும். அந்தளவுக்கு உதிரியாக இருக்கும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இதை பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருக்கு அந்த பிளேட்லேயே கொட்டி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு தேவையானது நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்காக நான் ஒரு 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 12 பல்லு பூண்டு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு தோல் நீக்காமல் கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். உங்கள் விருப்பம் தான். இதை இது போல் கொரப்பாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் 2.25 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதில் என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரைச்சி வச்சுருக்க பூண்டு மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதுக்காக 1 ஹவருக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு நான் ஊற வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி சேர்த்துருக்க உப்பு காரம் எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு மீடியமாக இருக்கும். நீங்கள் இன்னும் உரைப்பாக சாப்பிட்னா கூட உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற போல் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எண்ணெய் வேண்டான்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டரோ இல்லை நெய்யோ கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் தான். நான் இன்றைக்கி பட்டர் ஆட் பண்ணல. எண்ணெயோ பட்டரோ எதுவாக இருந்தாலும் சொன்ன அளவுகள் மட்டும் ஆட் பண்ணுங்கள். அதிகமாக ஆட் பண்ணோம்னா அப்படியே உடஞ்சி போய் நமக்கு வராது. இப்போ இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள் இது போல் கொதிக்க ஆரம்பிக்கும் போது கலந்து வச்சுருக்க மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு ஆட் பண்ணும்போது சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கலந்து விட்ட பிறகு இது போல் நமக்கு அங்கங்கே கொஞ்சம் மாவாக இருக்கும். அது பரவாயில்ல. இப்போ இது மேலே நான் ஒரு 8 பல்லு பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக நம்ம கலந்து விட்டால் போதும். இது போல் லைட்டாக கலந்து விட்ட பிறகு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதை ஆறட்டும். இது போல் கடைசியாக பூண்டு ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எடுத்து பிடிக்கும்போது பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும். இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை ஆறட்டும். ஆறின பிறகு பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஆறி கொஞ்சம் வார்மாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு பிசையறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ இது ரொம்ப டைட்டாக இருக்குது. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். முதலே நாம் மொத்தமாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ரொம்ப தண்ணி ஆகிடும். தண்ணி இது போல் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசைஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். அப்போ நமக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அதே போல் இப்போ யூஸ் பண்ணும்போது ஆர்டினரி ப்ளைன் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர்லாம் வேணாம். எனக்கு 1/4 கப்புக்கும் குறைவாக தான் தண்ணி தேவைப்பட்டது. இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டிக்கலாம். பூரி மாவு பதம்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். சப்பாத்தி மாவுனா கொஞ்சம் நம்ம தளர பிசைவோம். ஸோ அது போல் நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லா பால்ஸும் நம்ம உருட்டியாச்சு. இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக ஒரு ஆர்டினரி கவர் தான் நல்லா அலசிட்டு தொடச்சி எடுத்துருக்கேன். இதில் எண்ணெய்லாம் அப்ளை பண்ண வேண்டாம். உருட்டி வச்சுருக்க ஒரு உருண்டை வச்சு இது போல் ஒரு கிண்ணம் வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ப்ரெஸ் ஆகி நமக்கு சப்பாத்தி போல் வரும். இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதே சமயம் ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. ஸோ மீடியமாக நீங்கள் திரட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ரெஸ் பண்ணும்போதே ஓரங்களும் சேர்த்து நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா சைஸ் நமக்கு ஈவனாக கிடைக்கும். அடுத்த பூரி போல் புஷ்ஷுன்னு எழும்பாமல் இருக்கிறதுக்கு இது போல் ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு இது போல் ஹோல்ஸ் போட்டு விட்டோம்னா
பூரி போல் நமக்கு எழும்பாது. இப்போ பாருங்கள், தேவையான சைஸு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்த பிறகு ஏதாவது ஒரு டம்ளரோ இல்லை கிண்ணமோ வச்சு நீங்கள் சைஸாக கட் பண்ணிக்கலாம். இது போல் கட் பண்ணி எடுக்க வேண்டாம்னா நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் முதல்ல ஒரு டம்ளர் வச்சு சின்ன சைஸில் கொஞ்சம் செஞ்சுக்கிறேன். அடுத்ததாக இதே போல் நான் திரட்டிட்டு பெரிய சைஸில் ஒரு கிண்ணம் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ சைஸ் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற போல் சின்ன சைஸோ பெரிய சைஸோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் கட் பண்ணுறதுல நமக்கு இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. ஓரங்களில் வெடிப்புட்ட போல் இல்லாமல் கரெக்டாக ஒரே ஈவனாக இருக்கும் நமக்கு. அதுக்காகவும் இது போல் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கிண்ணம் வச்சு பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது போல் உங்கள் சைஸுக்கு ஏற்ற போல் நீங்கள் வீட்டில் இருக்க கிண்ணமோ இல்லை டம்ளரோ வச்சு கட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். பூரி போல் எழும்பாமல் இருக்கிறதுக்கு இது போல் ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நம்ம ஓட்டைகள் போட்டு விட்டோம்னா எழும்பாமல் இருக்கும். இதே போல் நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே போல் எண்ணெய் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம காய வச்சுக்கணும். கடைசி வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம செஞ்சு எடுக்கணும். அப்போ தான் தீஞ்சு போகாமல் இருக்கும். சிம்மில் வச்சா எண்ணெய் குடிச்சிடும், அதிகமாக வச்சா தீஞ்சு போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையுமே இது போல் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்கறதுக்கு இது போல் சின்ன உருண்டையாக நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அது வெந்து மெதுவாக மேலே எழும்பி வரும். இப்போ நம்மளுடைய எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நான் சின்ன சைஸ் 3 ஒரே நேரத்தில் பொரிச்சு எடுத்துக்கிறேன். பெரிய சைஸ் 2 பொரிச்சு எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஹெல்த் டிப்ஸ் நான் எப்போவுமே ஒன்று ஷேர் பண்ணுறது தான். இது போல் பொரிக்கிற ஐட்டம்னா நம்ம தேவையான அளவுக்கு குறைவாக ஆயில் யூஸ் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா அதை ரீயூஸ் பண்ணுறது திரும்பவும் நம்ம பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, தாளிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணணும். அதே போல் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம அதை கன்சியூம் பண்ணிடணும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. இது நமக்கு ரொம்பவும் தேவையான முக்கியமான ஒரு ஹெல்த் டிப்ஸ். அதே போல் இது போல் பொரிக்கிற ஐட்டம்லாம் நம்ம டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணோம்னா போடும்போது எக்ஸஸ் ஆயிலெலாம் அந்த டிஷ்யூ பேப்பர் அப்படியே அப்சர்வ் ஆகிடும். ஸோ நம்ம பொரிக்கிற ஐட்டத்தில் அதிகமாக ஆயில் இருக்காது. நான் இப்போ டிஷ்யூ பேப்பர் போடல, அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் போட்டு தான் நான் ஸ்டோர் பண்ணேன். ஸோ எக்ஸஸ் ஆயிலாம் நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த ஹெல்த் டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரொம்பவும் நமக்கு நல்லது. இதே போல் நம்ம எல்லாத்தையுமே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது எத்தனை நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அந்த கிறிஸ்பினஸ் போகவே போகாது. அந்தளவுக்கு ரொம்பவும் கிறிஸ்பியாக இருந்தது. நான் எடுத்த அளவுக்கு இன்றைக்கி 35 தட்டைகள் எனக்கு கிடச்சிது. கொஞ்சம் சின்ன சைஸும் கொஞ்சம் பெரிய சைஸும் நான் செஞ்சு எடுத்தேன். ஸோ இது போல் அளவுகளும் இந்த டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இது போல் கிறிஸ்பியான டேஸ்டியான தட்டை நீங்களும் வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அதுவும் சட்டுன்னு ரெடி பண்ணலாம். பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபிஸ் உங்களை ரீச் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.